ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சமாக கடலை மாவு போட்டுக்கோங்க. இடித்த பூண்டு போடுறோம் கொஞ்சமாக. உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3 இடித்து போட்டுக்கலாம். இதிலே தேவையான அளவு உப்பு போடுறேன். இது மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கரம் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா எதுனாலே போட்டுக்கலாம் தேவையான அளவு. சிம்பிளாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது தண்ணி ஊற்றி கரைச்சிக்க வேண்டியதான். ஈஸியாக இருக்குது உங்களுக்கு செய்கிறதுக்கு. இந்த ஒரு காரில் வேர்க்கடலைக்கு செய்கிறேன் நான். கொடுத்து வேர்க்கடலை கொடுத்து அப்படியே மசாலாவெல்லாம் சேர்த்து வேர்க்கடலையே மிக்ஸ் பண்ணிக்கணும். கடலை மாவு பாருங்கள், ஒவ்வொரு கடலையும் தனித்தனியாக இருக்கணும், ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு போட்டுக்க வேண்டியதான். அரிசியும் ஒரு லைட்டாக போட்டுக்கலாம், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வெறும் கடலை மாவு கூட போட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா காய்ச்சல் வச்சுட்டு, எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு ஆல்ரெடி. எண்ணெய் நல்லா காய்ச்சலாக இருக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நல்லா எண்ணெய் காய்ச்சலாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா கடலை வெந்துருச்சு. அவ்வளோதான், அள்ளி போட்டுற வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பாகல ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.